சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷனும் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3°C உயர்ந்தும், ஏனைய தமிழக மாவட்டங்களில் வெப்பநிலை குறைந்தும் புதுவை மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக இன்று 14 மாவட்டத்திற்கு வெப்பம் 100°யை தாண்டியுள்ளது. அதே சமயத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் விட்டுவிட்டு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் கூறுவது, தெலுங்கானா முதல் குமரி கடல் வரை, ரஷ்யா முதல் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று ஏப்ரல் 21 மற்றும் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. குறித்து இன்று முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 to 3°C வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை அநேக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகம் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை இருக்கும் என்று காணப்படுகிறது. இதை குறித்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் உத்தரவிட்டது. நன்றி, வணக்கம்.